ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரீசெண்டாக நமக்கு கொடுத்த சப்போர்ட், நமக்கு ஷார்ட்ஸில் கொடுத்த சப்போர்ட், ஷேர் பண்ணது, லைக் பண்ணது, அது எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி கைஸ். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தினமுமே கண்டென்ட்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேலே ஆக்ஷன் முடிஞ்ச உடனே எப்போவுமே ஒரு கான்ட்ரவர்சி வைப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சாங்க. ஏன்னா சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ஒரு நல்ல பிராண்ட் வேல்யூ இருக்க பிளேயரை ராஜஸ்தானோட கேப்டனே தூக்குனாங்க ட்ரேட் மூலமாக. ஜடேஜாவை சாக்ரிஃபைஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க நல்லாவே தெரியுது. ஆனால் எந்த விதத்தில் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கனா அவரோட பிராண்ட் வேல்யூவை மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயரை தான் சிஎஸ்கே பார்த்தாங்க. அதனால் இப்போதைக்கு அவைலபிளாக க்ளோசஸ்ட் டு தோனி பிராண்ட் வேல்யூ கிட்ட இருக்க இப்போ இந்த வருஷத்துக்கு அவைலபிளாக இருக்க பிளேயர்னால் அது சஞ்சு சாம்சன் தான். அதனால் சஞ்சு சாம்சனை ஆக்ஷன்லலாம் போய் வாங்க முடியாது, கேகேஆர் எப்படி இருந்தாலும் வச்சுருக்க பர்ஸுக்கு தட்டி தூக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சு சிஎஸ்கே ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை சாக்ரிஃபைஸ் பண்ணி சஞ்சு சாம்சனை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்ஷனில் போயிட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்லாம் எடுக்க மாட்டாங்க, வேணால் சஞ்சுக்கு எதனா பேக்கப்பாக எடுப்பாங்கன்னு நம்ம பார்த்தா ஒரு கார்த்திக் சர்மா ஒரு நல்ல ஃபினிஷர், தோனியோட பிராண்ட் வேல்யூ ஃபினிஷ் பண்ண தானே இவர் வந்திருக்கிறாரு சஞ்சு சாம்சன். ஆனால் தோனியோட பிளேஸை பிடிக்கிறதுக்கு, அந்த ஃபினிஷர் ரோலை பிடிக்கிறதுக்கு யாருன்னா ஒருத்தர் வேணும். அதனால தான் யங்ஸ்டர் 19 வயசு ஆகிற கார்த்திக் சர்மாவை 14.20 crores கொடுத்து சிஎஸ்கே எடுத்து வச்சாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபி விஷயத்துக்கு வருவோம். நமக்கு எதனா ஒன்று நடந்தால் மட்டும் முன்னாடி நொந்திக்கிட்டு நம்மளை பற்றி குறை பேசுகிறதுக்கு வந்துடுவானுங்க. ஜஸ்டிஸ் டீம் எடுத்து வச்சுருக்கானுங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டு வந்துடுவானுங்க. இதில் இவனுங்க சோஷியல் மீடியாவில் வேறு இவனுங்க ஃபேன்ஸு நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுவானுங்க. ஆனால் இப்போ இவனுங்களே ஜித்தேஷ் சர்மாவுக்கு ஜஸ்டிஸ் கேட்டுட்ருக்காங்க. ஜித்தேஷ் சர்மா ஒரு நல்ல பிளேயர் தான், ஆனால் நான் இல்லைன்னு சொல்லலை, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க அவனுங்க ஜித்தேஷ் சர்மா கொடுத்த பில்டப் எப்படி இருந்துச்சுன்னா, என்னமோ ஒரு இந்தியாவில் பிறந்த ஆடம் கில்கிறிஸ்ட்டுக்கு அப்பா மாதிரியும் தோனிக்கு தாத்தா மாதிரியும் பில்டப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ T20 ஸ்குவாட்லேருந்து தூக்கணுன்னே ஜஸ்டிஸ் ஃபார் ஜித்தேஷ் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னே தெரில கைஸ். சரி, இவங்கள விட்டு நம்ம விஷயத்துக்கு வருவோம். கார்த்திக் சர்மா சஞ்சு சாம்சனை எடுத்தது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பை. ஆனால் நிறைய அஸ்வின் ஆஷன்னா மாதிரி பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, தோனி பாதி சீசன் தான் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலை, ஆனால் அது மேக்ஸிமம் உண்மையாக இருக்க தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது, ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா 3 நல்ல, அதாவது பேக்கப்பாலாம் வைக்கிற மாதிரி பிளேயர்ஸ் இங்கே கிடையாது. எல்லாருமே பிளேயிங் லெவலில் ஃபிட்டின் பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர்ஸ். யாருக்காக பேக்கப்பாகவே இவங்கள வாங்கலை. சஞ்சு சாம்சன் கண்டிப்பாக பேக்கப்பாக வாங்கலை, ஆனால் கார்த்திக் சர்மாவை பேக்கப்பாக வாங்குறதா இருந்தால் ஏன் சிஎஸ்கே அவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் அதே மாதிரி பிளேயிங் லெவனில் விளாடணுன்னா கார்த்திக் சர்மா இல்லைனா தோனி, இவங்க 2 பேரில் யாருன்னா ஒருத்தங்க தான் விளாட முடியும். ஏன்னா அந்த நம்பர் 8 நம்பர் 7 ஸ்பாட்டுக்காக இவங்க 2 பேருமே ஆட வச்சா பவுலிங்கு நமக்கு ரொம்ப டீப்பாக இருக்காது. கொஞ்சம் இருக்கிற பவுலர்ஸை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அது நமக்கு ரொம்பவே ரிஸ்க்கு. பேட்டிங் போதுமான அளவுக்கு இருக்குது, பவுலிங் தான் திணறிக்கிட்டு இருக்குது, அதுவும் டெத் ஓவர் சொல்லவே தேவையில்லை. அதனால் பவுலர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு அந்த வேணான்னு தோணுது. அதை சிஎஸ்கே அவாய்ட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆயுஷ் மாத்திரை விஷயத்துக்கு வருவோம் கைஸ். ஆயுஷ் மாத்திரை இப்போ ரீசெண்டாகவே அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப் நடந்ததுலேருந்து இவனுங்கள்லாம் கான்ட்ரவர்சி பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, கேப்டனாக 5 மேட்ச் விளாண்டார், அதில் ஒரு மேட்ச் தான் 30+ மேலே அடித்தார், மீதி மேட்ச் எல்லாமே ஃபெயிலியர்ஸு, ஒயிட் பாலில் இப்போ சொதப்பிக்கிட்டு இருக்காரு, அவர் நல்லாவே பண்ணுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே சொல்ல போனால் அக்செப்ட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஒரு 50 ஓவர்ஸ் மேட்ச், 50 ஓவர்ஸ் மேட்ச்சுக்கும் இதுக்கும் வேறு டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி அந்த அண்டர் 19 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு வாரம் முன்னாடி நடந்த சைட் முஸ்டாக் அலி, அது இந்த மாதிரியே ஒயிட் பால் 20 ஓவர் T20, அதில் கேப்டனாக 6 இன்னிங்ஸில் 325 மேட்ச் அடித்தார், 325 ரன்ஸ் அடித்தார் ஆயுஷ் மாத்திரை. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. இப்போதைக்கு ஆயுஷ் மாத்திரை எனக்கு தெரிஞ்சு T20 ஃபார்மேட்டில் இன்னமும் செம்ம ஃபார்மில் தான் இருக்கார். ஸோ வரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஆனால் அவர் ஐபிஎல் அப்போது எப்போனா ஒரு வாட்டி சொதப்பினார்னா இல்லைனா கன்சிக்யூட்டிவாக. ஓகே கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த எல்எஸ்ஜி இருக்காங்கல்ல கைஸ், அவங்க SA20 இப்போ ஆரம்பிக்க போதில் ரொம்பவே வேகமாகவே ஆரம்பிச்சிட்ருக்கு. முன்னாடிலாம் ஜான்வரி ஃபஸ்ட்டு வீக் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். இப்போ டிசம்பர் லாஸ்ட் வீக்லேருந்தே ஆரம்பிக்கிற மாதிரி SA20 இது போயிட்டுருக்கு.
ஓப்பனிங் மேட்ச்சும் இப்போது ரீசெண்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஸோ எஸ்ஏ20ன்னு வந்துட்டாலே நம்மளோட ஜேஎஸ்கேவை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப டீம் நல்லாவே இருக்குது. ஃபேஃப் தான் வழக்கம் போல் கேப்டன் பண்ணுறாரு. நல்ல டீம். அக்கேல் ஹுசைன் எப்படி பண்ண போகிறாருன்னு பார்க்கலாம் ஆர்வமாக நான் காத்துட்ருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் காத்துட்ருப்பாங்க. ஸோ ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீடு கைஸ், அதில் எந்த இதுவுமே இல்லை. நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸும் அங்கங்கே கொஞ்சம் விளாட்றாங்க. அவங்களெலாம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அதுக்கும் முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் கைஸ். இந்த எல்எஸ்ஜி இருக்காங்கல்ல, அவங்களோட 2 பவுலர்ஸ் ஆவேஸ் கான், அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு பவுலரை எஸ்ஏ20யில் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நெட் ப்ராக்டிஸ்க்காக பவுலிங் போட இங்கேருந்து அமுச்சு வச்சுருக்காங்க. ஆனால் பிசிசிஐ கிட்டேயும் ஐபிஎல் போர்டுக்கிட்டேயும் இவங்க எதுவுமே சொல்லாததுனால இவங்கள மேலே எதனா ஆக்ஷன் எடுக்கணும், எல்எஸ்ஜி மேலே எதனா ஆக்ஷன் எடுக்கணும், ஃபைன் எதனா போடணும்னு சோஷியல் மீடியாவில் நிறையவே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அது ஒரு ரூமராக என்ன ஏதுன்னு தெரியலை. ஸோ பார்ப்போம் கைஸ். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவோட வரேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருக்கேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான கண்டென்ட் சூப்பரான வீடியோவோட வரேன். உங்களுக்கு எதனா கண்டென்ட் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். பாய் கைஸ்.